ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முடிய போகுது அண்ட் பெருநாள் நெருங்க போகிற இந்த சமயத்தில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி, அதுவும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது க்ரீமி டெண்டர் கோகோனட் புட்டிங் செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இளநீரில் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த பல்பையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்த வாட்டரில் நீங்கள் அகர் அகர் ஊற வச்சதை சேர்த்து 1 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆக விடுங்க. ஸோ தட் அந்த அகர் அகர் நல்லா அந்த வாட்டரில் டிசால்வ் ஆயிடணும், இளநீர் வாட்டரில். அவ்வளோதாங்க. நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு இப்போ செட் பண்ண ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்த அந்த தேங்காய் பல்ப்பையும் மில்க் அண்ட் மில்க் மேட் ஊற்றி நல்லா ஒரு டெப் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ரீமினஸ்க்காக நான் ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணி டெப் பண்ணி இவனை ஃப்ரிட்ஜில் சில் பண்ண விட்டுடுறேன். மீன்வைல் பாருங்கள், நம்மளோட ஜெல்லியும் சூப்பராக செட் ஆகியிருக்கான். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக செட் ஆகின இந்த ஜெல்லியை ஃபைனலாக நம்ம வச்சிருக்க அந்த மிக்சரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணால் க்ரீமி டெண்டர் கோகோனட் புட்டிங் தயார். கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.